ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அதே கெட்டப். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பரிதாபங்களில் சம்சாரம் பாவங்கள். ஓகே, அதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ரோட்ல கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல போன கத்துக்கலாமா? நான் டிரைவிங் ஓட்டி என்ன பண்ண போறேன்? கத்துக்கணும். நாளைக்கு ஏதாவது ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க, டயர்டா இருக்கு அப்படி நீ கொஞ்சம் ஓட்டுமா, படுத்துட்டு நான் பாட்டுக்கு இல்ல டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன், கொஞ்சம் பார்ட்டி ஆயிருது. பார்ட்டினா சொல்றேன், ஒரு இதாகி போயிருது. ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஓட்டக்கூடாது, திருப்பி நீ தான் ஓட்டிட்டு வர மாதிரி வரும். அந்த மாதிரி பல சப்போர்ட் பண்ணலாம்ல. மயக்கம் என்ன யாமினி மாதிரி என்ன பாத்திரவனே, வாமா 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 வாமா. சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம். என் கூட எங்க வந்துட்டு இருக்க? என்னங்க என் கூட எங்க வர்ற? வண்டி ஸ்டேரிங் இருக்கு, அங்க உட்காரணும். சரி டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குங்க. நீங்க டென்ஷன் ஆகாமா? ஸ்டேரிங் அங்க ஓட்ட தானே வர கூப்பிட்டு வந்தவனைய படுத்துட்டு போவா கூப்பிட்டவனே. சரி டென்ஷன் ஆகாதீங்க. ஏறு உள்ள ஏறு, வண்டில ஏறுமா. ABC, A for accelerator, B for brake, C for clutch. இங்க பாரு, A for accelerator, B for brake, C for clutch காணுங்க. clutch இது ஆட்டோமேட்டிக் வண்டி. ஒரே கால்ல தான் பாரு, ஒரு கால்ல பிரேக், ஒரு கால்ல ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ரெண்டு காலையும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரெண்டு கால்ல கோகாட்டா ஓட்டுறீங்க. நீங்க இப்ப கார் ஓட்டுற, ஓட்டு நீங்க பாருங்க, நான் வந்து முட்டாள்னு நினைச்சுக்கோங்க. முட்டாளுக்கு எப்படி சொல்லி கொடுப்பீங்களோ அப்படி இருங்க. நான் முட்டாள் நல்லா நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சுக்கோமா? நீங்க நினைச்சுக்கோங்க. சரி, எப்படி ஹேண்ட் பிரேக் எடுத்து விடு. ஹேண்ட் பிரேக் இது கண்டுபிடிப்போம். ஹேண்ட் பிரேக் கண்டுபிடி பாப்போம். ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக் கியர். ஹேண்ட் பிரேக் எங்க? ஹேண்ட் பிரேக் இது இப்படி அமுக்கி உள்ள இறக்கணும். அமுக்கி இறக்கு. ஹெல்ப் பண்ணும். இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுமா? வாய் மட்டும் பேசுற, வீட்டுல உட்காந்துக்கிட்டு வாய் பேசுற, திட்டுற, சண்டை பண்ணும்போது எனர்ஜி பொங்கிக்கிட்டு வருது. எனர்ஜி உனக்கு எங்க இருந்து அமுக்க முடியலங்க. இவ்வளவுதான். எடு எடு. வண்டி போகலாம், வண்டி சுத்தி இருக்கணும் பாக்கலாம். என்னடா சண்டி சத்தம் வரதை பாக்குறான். போடு, ஸ்லோவா போடு. எங்க பைக் வருதுங்க. பைக் வருது. வண்டி ஓட்டுறான் பாரு. என்னடா போட நாளா ஊர்ல இருக்க வந்தாத்திட்டோம். பைக் வருதுன்னா பைக் கிட்டே வண்டி திருப்பி. நான் ஓட்டல ஓட்டு ஓட்டு வண்டி எடு. இண்டிகேட்டர் போடு, இண்டிகேட்டர் போடு, இண்டிகேட்டர் போடு. பைப்பர் இண்டிகேட்டர் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் தெரியலங்க. கண்ணு தெரியலனா அது ஆஃப் பண்ணு. என்ன வண்டி நிறுத்து. என்ன எங்க வண்டி என்ன ஓட்ட? நீ நான் ஓட்டவே இல்லைங்க. இங்க பாருங்க, தேவை இல்லாம நீ வந்து இது பண்ணிட்டு இருக்க. நீ லாரி வருது, வழி விடு, லாரி வழி விடு. வெள்ளத்துல விட்டுறாத. நான் நீ இன்னும் பண்ணுமா? ஒண்ணு கை சும்மா ஐயே பிரேக் அடியே. ஐயோ 100 மீட்டருக்கு எந்த போட போடுறாரு. எம்மாடி போட்டுமா. அங்க எதுக்கு போற? நீ பிரேக் அடி போற. நீங்க வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறேன். ஆமாமா சொல்றேன். அது என்னங்கிறது தேவையில்லாம டென்ஷன் ஆவ. நீ என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீ சொல்லி கொடுக்கல ஒண்ணுல. நீ அது டவர் இல்லம்மா. சொல்லுமா, இந்த போடுறேன். நான் ஒண்ணு சின்ன காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா? காலை சாப்பாடு சாப்பிடுற மாதிரி ஸ்ட்ரைட்டா மதிய சாப்பாடா? டயட் இருக்கணுங்க. என்ன நான் காலை சமைச்சு கொடுத்ததே இல்லையா உங்களுக்கு? நான் சமைச்சு கொடுத்து சாப்பிட சும்மா தான் பேசிட்டு இருப்பா. நீ தேவலாம நீ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுல வந்து கொடுப்பாங்களே சாப்பாடு சோற, அந்த மாதிரி போட்டு திங்க போறீங்க. காய்கறி வாங்கிருக்கோம். அதுல காய்கறி போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னவோ அநியாயமா செலவு பண்றீங்க. அநியாயமா என்ன செலவு பண்ணாங்க? இப்ப காய்கறி வாங்கினதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப எதுக்கு நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சரின்றீங்க. டிஃபன் பண்ணுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். ஸ்கூட்டர் ஓட்டுவாள்ல, எடுத்துட்டு போய் வாங்க வேண்டியதானே? எதுக்கு இருக்காங்க? அப்புறம் வீட்டுல வேலைக்கும் போறது இல்ல, ஒண்ணும் கிடையாது. 2 பேர் தான் இருக்கீங்க. ஒண்ணும் சமைக்கிறதும் கிடையாது ஒரு ஆளுக்குன்னு சொல்லி என்ன நினைச்சுக்கிருக்க? டென்ஷனா இருக்குங்க. எனக்கு தேவையில்லாம டென்ஷன். எனக்கு தேவையா? பாட்டுக்கு பேசிட்டு போயிருப்பேன். இல்லங்க, நீங்க டிஃபன் பண்ண மாட்டீங்க. நான் சும்மா விட்டுருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன்டா. இவன் ஆர்டர் பண்ணி திங்கிறது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல எடுத்து போடுறான். அதான் உங்க அக்கா பார்த்து விட்டான்னு போட்டோ எனக்கு அனுப்புறான். என்னத்துக்கு போடுறான்? என்ன திங்கிறது நாம போடுவாங்க அதுல.
வேண்டியது வேலைக்கு போனா நல்ல நான் சொன்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கலாம். சரி இந்த பிள்ளைதான் வேணும்னு கல்யாணம் பண்ண அது நிலைமை. தேவையில்லாத வேலை உனக்கு தேவையில்ல வேலை. நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டது எதுக்குங்க அவங்க பார்த்து உங்க அம்மா சொல்றாங்க? இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன்னு பாத்துருப்பாங்க. பார்த்து குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே என்ன வில்லியா தான் பாக்குறாங்க. வில்லியா பாக்குறாங்க பேசாதான். வில்லியா பார்த்தாங்கன்னா நீங்க கூட டிஃபெண்ட் பண்ணலையே. இப்ப வந்து பேசலன்னா பேசிட்டே போகணும். பேச்சு இருக்க கூடாதுன்னு நான் வில்லின்றீங்க உங்க அம்மாட்ட காட்டி கிடையாது. உண்மையிலே வில்லியா மாறிடுறேன். விஷ வச்சு எல்லாத்தையும் நான் பாட்டுக்கு செவனே அம்மாட்ட பேசிட்டு இருந்தா குறுக்கால வந்து ரவுண்ட் ஸ்பீக்கர்ல போட்டு நம்பர் பாட்டுக்கு திருப்பி போன் வருது. சத்தியமா ஃப்ரெண்ட் பேசலாம். இது போறேன். உங்க அம்மா தானே பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ன்றீங்க. அப்ப என்கிட்ட அவாய்ட் பண்ண பாக்குறீங்க. என்கிட்ட மறைக்க பாக்குறீங்க. மறைக்கிறீங்க. இன்னும் என்னெல்லாம் மறைக்கிறீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐயோ சொல்லணும் காலையில இருந்து ஒரே பிரச்சனையா இருக்குங்க. பால் போட்டா பால் திரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இவர் வாங்கிட்டு வந்துட்டு இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒழுங்கா அவனுக்கு பாலை வந்து ஹீட் பண்ண தெரியலன்னு என்ன சொல்றாரு. இதெல்லாம் படிச்சிருக்க பாலை கூட அவனுக்கு ஹீட் பண்ண தெரியாதான்னு கேட்கறாரு. இவங்க எல்லாம் பால் வச்சு இது வரைக்கும் திரிஞ்சு போனதே கிடையாதாங்க. நீங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து பால் தெரியாமே தான் இருந்தீங்களா? உங்க அக்கா வேற போன் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்குங்க. உங்க அக்காக்கெல்லாம் அவங்க வீட்டுல உள்ள வேலையே இருக்காதா? நான் வந்து கம்பெனில வேலை பார்த்தேன். அப்போ வந்து என்னால ஒரு 10 பேரை ஹேண்டில் பண்ண முடிஞ்சு. ஆனா உங்க அக்கா மாதிரி ஒருத்தர் இருந்தா கூட அந்த ஊரே ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. என்னங்க இப்படி இருக்காங்க? எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்னு அவங்களுக்கு வந்து ஒரு டேட்டா போட்டு கொடுக்கணுமா? நம்ம வீட்டுல அயன் பாக்ஸ் வாங்கினா என்ன, இஸ்திரி பெட்டி வாங்கினா என்ன, அயன் டேபிள் வாங்கினா என்ன, அத போய் உங்க அம்மா சொல்லிருக்காங்க. அயனிங் டேபிள் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் அத்தியாவசிய செலவு. இன்டீரியர் செலவு பண்ணிருக்கா. இன்டீரியருக்கு வந்து 1 லட்சம் செலவு பண்ணலாமா? நாங்கெல்லாம் வீடு வாங்கலையா? நாங்க இன்டீரியருக்கு இவ்வளவு செலவு பண்ணோம். லோனை கட்டிவிட்டு லோன் தெரியுங்க. நீங்க அப்படியே போயிட்டே இருங்க. நான் வந்து தனியா புலம்பி இருக்கேன் லூஸ் மாதிரி. நீங்க தனியா போங்க. எதுவுமே கேட்காதீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதீங்க. எதையும் நீங்க வந்து காதுல வாங்கிக்கிறது இல்ல. உங்க வாழ்க்கை உங்களுக்கு இஷ்டத்துக்கு உங்க வேலைக்கு போனோமா, சாயந்தரம் வந்தோமா, படுத்து தூங்கணுமா, எந்திரிச்சுக்குமா, கிளம்பி போனோமான்றீங்க. ஜாலியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு நீங்க பண்றத பார்த்தா. நான் போய் வேலை பார்த்துட்டு நான் வீட்டுல வேலை பார்க்கணும்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லலன்னா அப்ப நீங்க சொல்ல வரதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. நீ வந்து சும்மா உள்ள வந்து கொஞ்சம் கேப்பே விடல. உள்ள வரும்போது ஏங்க அவங்கள தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரம்பிச்சேன். எவ்வளவுனா 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கேன். 1 hour நீ பேசிக்கிட்டு இருக்க. புலம்பல முடியல. யார்கிட்ட தாங்க போய் பேசுறது? என்கிட்ட தான் பேசணும். எனக்கு புரியுதுமா. இப்படி புலம்புறியே சொல்யூஷன் சொன்னா சொல்யூஷன் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற. சொன்னாலும் அதை மதிக்க மாட்டேங்கிற, அதை கேட்கவும் மாட்டேங்கிற. அப்ப என்னத்த சொல்றது வந்துட்டு நானு என்ன பண்ணா சரியாவும் எனக்கு வந்து இப்ப புலம்புனாதாங்க எனக்கு வந்து மைண்ட் ரீசெட் ஆகும். சொல்லுமா என்ன சொல்லுமா. சரி விடுங்க. நான் என்னது என்ன சொல்லிச்சது? அது ஒண்ணு இல்ல. நான் கேக்குறேன். விடுங்க. நான் கேக்குறேன். பண்ணாதீங்க. சொல்றது கேளுங்க. என்ன பிரச்சனை பண்றீங்க? பிரச்சனை பண்றீங்க. என்ன பண்ணி கோச்சிட்டு போயிருவாங்க. நான் தான் குடும்பத்தை பிரச்சனை இருக்குங்க. மறுபடியும் மேற்கொண்டு புலம்பு தேவையா? வாங்கப்பா சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷன் தனியா விடுறான். நான் என்ன ஹேண்டில் பண்ணிக்கிட்டு கஷ்டமா இருக்கேன். நான் என்ன ஹேண்டில் பண்றேன் முதல்ல. நீங்க தேவையில்லாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு எனக்கு எதுக்கு நான் பஞ்சாயத்துல வரா ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் மாத்தி போன் பண்ணி டென்ஷன் ஆகி டிப்ரெஸ் ஆக்காத. நீ போனை வச்சிருக்க செஞ்சு இவங்க அடிச்சுட்டு நம்ம கால் பண்ண நம்ம என்னமோ பெரிய இது மாதிரி இருக்கேன். இதெல்லாம் பார்த்தா டெலிட் பண்ணிடுவோம். என்ன டெலீட் பண்ணீங்க? இல்ல நான் பார்த்தேன். அங்க இருந்து பார்த்தேன். நீங்க டெலீட் பண்ணத பார்த்தேன். இல்ல நான் டெலீட் பண்ணல. நீங்க கால் பேசிட்டு டெலீட் பண்றீங்க. கால் ஹிஸ்டரி டெலீட் பண்றீங்க. கால் ஹிஸ்டரி டெலீட் பண்ணல. நானே போட்டோ இருந்தது அத நான் டெலீட் பண்ணேன். கொடுங்க. டெலீட் பண்ணிட்டேன் நான். இல்ல ரீசன்ட் டாப்ஸ்ல கால்ஸ் தான் இருக்கு. போட்டோஸே காணோம். இல்ல கால்ஸ் இருக்கும்போல ரீசன்ட் டாப்ஸ்ல இல்லையே. கால் பேசிட்டு இருந்தல. அதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்தேன் நான். அதுக்கு முன்னாடி வச்சிருந்தீங்க. ஏங்க மறைக்கிறீங்க? இப்ப ஏதோ மறைக்கிறீங்க. ஏதோ பெருசா மறைக்கிறீங்க. என்கிட்ட இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க. இன்னொரு ஃபேமிலி இருக்கோ? எங்க இருங்க. எங்க அப்ப உண்மையிலே உனக்கு வந்து முத்திருச்சு. உனக்கு தேவையில்லாம போன பாரு. நான் பாரு என்ன டெலீட் பண்ணீங்க? எதுவுமே டெலீட் பண்ணல. டெலீட் பண்ண டவுட். அது உனக்கு சந்தேகப்படாத. நீ உள்ளவரை எங்க அம்மா புகழை நிலைத்திருக்கோம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. நீ
வையின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. தயவு செஞ்சு நீங்க வைங்க. உங்க அக்கா கிட்ட தான் நான் பேசலான் இருக்கேன். நீ வைங்க, நான் உங்க அக்கா கிட்ட பேசல. அக்கா கிட்டயே பேசிக்கலாம். என்கிட்ட வர்றாங்க. முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? முன்னாடி எதுவும் சொல்லலாமா? ஏன் டெலீட் பண்றீங்க? அது ஏன் டெலிட் பண்ணா, அது எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன தகராறு. என்னோட பேரு அதுல அடி போட்டிருக்கனால நீங்க அதை அழிச்சிருக்கீங்க. சத்தியமா கிடையாது. என் பேரு இப்ப அப்படியே டெலீட் பண்ண தேவையில்லாம டெலிட் பண்ணலன்னா நீ உட்கார்ந்து போனை யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டு என்ன பேசுனீங்க கேட்டுட்டு என்கிட்ட மறைச்சிட்டு உங்க லைஃப்ல நீங்க என்னங்க பண்ண முடியும்? மறைக்கிறதுக்கா சொல்லலாமா? நான் எதுவும் பேசுறேன். அப்படியே நீ கேட்கறதே எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கே. நீ டென்ஷன் அப்படிங்கிறதா சரி வேணாம்னு நான் வந்து அவாய்ட் பண்றேன். நான் என்னோட வேலையை பாத்துக்கணும் தாங்க நினைக்கிறேன். இப்ப நான் சும்மா போய் காஃபி குடிக்கும் போது இதை தெரிஞ்சுக்கிட்டு போய் காஃபி குடிக்கும் போது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. என் மூஞ்சி வெடிக்கும்ல, நானும் கோவப்படும்ல. நான் பேசிட்டு அப்புறம் பேசிட்டே சொல்லுவேன். என்ன பண்ணிக்கிற பாருங்க. பேசிட்டு சொல்லாதீங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. தேவலாம் நீ போவாங்க. பேசிடுறேன். நான் கேட்டு அடங்கொக்கா மக்கா அக்கா அக்கா அடங்கொக்கா மக்கா. ஹலோ, என்னக்கா? ஏன்டா வந்து அம்மா வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு? தெரியல, நீ பேசி சமாளி. எதுக்கு ஒய்ஃபும் பயங்கரமா பேசுறாடா. இவரு அம்மா அப்பா ஒண்ணு இருக்கு. உங்களுக்கும் பிள்ளை இருக்கு, மறந்துடாதீங்க. ஆபீஸ்ல இருக்கேன். போனை கட் பண்ணு. இத சொல்றத கால் பண்ணியா நீ? உங்க அக்காக்கு நான் எதுவுமே பண்ணலங்க. உங்க இப்படி தெரியலமா, என் வீட்டுல இருக்கீங்க பூரா ஏதாவது ஒண்ணு இந்த சீரியல் எல்லாம் வரும்ல, வில்லன் குடும்பம். ஆமா, நான் எங்கெல்லாம் இப்படிலாம் எங்கெங்க இருப்பாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க. அது உங்க குடும்பம் தாங்க. அது இனிமே வந்து திஸ் வீட் இஸ் ஃபார் ஒன்லி லவுட் ஸ்பீக்கர் போன் கால்ஸ், நோ வந்து பர்சனல். நீ லவுட் ஸ்பீக்கர்ல போடுறத பேசுறே நீ? நான் போடுறேங்க. நான் லவுட் ஸ்பீக்கர் போடுறேன். முற்ற நெஞ்ச குறுகுறுக்கு. இப்ப நீங்க போடுறீங்களா போட மாட்டீங்களா? போடுறீங்களா? ஃபுல்லா தெரிஞ்சிருப்பா. போன் ஃபுல்லா தெரிஞ்சிருப்பா. நார்மலான ஆளு ஊரில் பல பேரு இருப்பான். ஒன்ன மாதிரி லூசு பைய சில பேர் தான் இருப்பான். போன நீ தேவையில்லாம கால் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன மச்சான், என்னாச்சு? பையா பாட்ட போறங்க. என்னங்க போனே நோண்டிட்டு இருக்கீங்க? போன நோண்டிட்டு இருக்கனா? என்ன சொன்னேன்? என்ன போனே நோண்டிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். போனே நோண்டிட்டு இருக்கீங்க. வந்ததுல இருந்து என்கிட்ட பேசவே இல்லைங்க நீங்க. நான் வந்து இப்ப நீ போன் பாத்துக்கிட்டு இருந்தாலும் நான் பேசுவேன். நான் ஏன் போன்? நீங்க போன் பாத்துக்கிட்டு இருந்தீங்க, நானே போன் பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்ததால நீ பாத்தியா? ஆமா, நீங்க போன் பாத்துக்கிட்டு இருந்தீங்க. உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்ல போல அப்படின்னு நினைச்சு சரி அதனால நான் போன் பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் போன் பார்த்தனாலதான் நீங்க போன் பாத்துன்னு சொல்றீங்களா? ஆமா. என்னங்க இது அநியாயமா இருக்கு. நான் பேசணும்னா நீங்க பேசணுமாங்க? சரிமா, இப்ப விட்டு பேசுவேன். இப்ப கூட நான் உங்ககிட்ட பேசதான் ட்ரை பண்றேன். நீங்க தான் வந்து போன் யார் யூஸ் பண்ணாங்க முதன்ற டிஸ்கஷன்க்குள்ள போறீங்க. தெரியுதா உங்களுக்கு? கம்ப்ளைண்ட் பண்ணல, இதெல்லாம் பண்ணல நானு. அப்ப ஏங்க அப்படி சொன்னீங்க? அது அப்ப விட்டுருமா, அது முடிஞ்சு போச்சு. அது சொன்னதுல இருந்து எனக்கு அது மட்டும் தான் என் மண்டையில ஓடிட்டே இருக்கு. எனக்கு நான் சாரிமா, சாரி. இல்ல நீங்க போனை யூஸ் பண்ணுங்க. என்னங்க இல்லங்க, எனக்கு அந்த மூடு போயிருச்சு. எனக்கு பேசணுன்ற மூடே போயிருச்சு. இப்ப ஏன் பேசணும்? நீ வந்து நீ போனை வச்சுட்டு நான் தெரியாம கேக்குறேன். அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பேசணும்னு வந்தல, என்ன பேசணும்? அதாங்க சொல்றேன். பேசணும்னு வந்ததே நீங்க நிறைய போன் யூஸ் பண்றீங்க. போன் யூஸ் பண்றதை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்கிட்ட பேசணும். பேச நினைச்சதே நான் போன் யூஸ் பண்றேனா? ஆமா. நீ அப்ப உன் கையில இருக்கிறது என்னது? இப்ப பாத்தீங்களா, திருப்பி ஆரம்பிக்கிறீங்க முதல்ல இருந்து. இப்ப நீங்க முன்னாடி ஆரம்பிச்சு காரணம் நான். இப்ப எல்லாத்துக்கும் தப்புக்கும் நடக்கிற தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். பேசுறேன். இல்லங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. நான் பேசலங்க. நான் போன் யூஸ் பண்ண பேசுறேன். என்ன 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 கோபுரமா இருக்கு? என்ன கோவலாம் பண்ணல, என்ன பேசுறது மட்டும் சொல்லு. என்ன போன் வந்து அதிகமா யூஸ் பண்றீங்க. போனை யூஸ் பண்றத கண்ட்ரோல் பண்ணிட்டு என்கிட்ட பேசுங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனை உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். சொல்லுங்க. சரிம்மா, கண்ட்ரோல் பண்ணி. தப்பு கண்ட்ரோல் பண்றேன். பேசுறீங்களா? ஆர்டர் போட்டிருந்தேங்க, வருதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஆர்டர் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஆர்டர் போட்டா போகும்போது உள்ள போயிருச்சு, தெரியாம போயிருச்சு. இப்ப என்ன நான் தான் போன் யூஸ் பண்றேன், நீங்க போன் யூஸ் பண்றீங்களா? திருப்பி வசல ஆரம்பிக்கிறாளே. ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்ணம். சீரியஸ்லி நடக்குதா? என்ன இது இவ்வளோ டிப்ரெசிங்கா இருக்கு பாக்குறதுக்கு? ஃபன்னியா அவங்க கொடுத்தா கூட நம்ம என்ன அதுக்கு சொல்லுவோம், நம்ம இந்த அவுட் சைடு வேர்ல்டு பார்த்து 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 நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க கூட பேசாமல் இருக்கும்போது இந்த மாதிரி சில்லியான ஃபைட்ஸ் இவ்வளோ போகுது. ஐயோ, ஒரு
அது நடக்கும். வந்து மாமியார் அது ஐ திங்க் என்ன இந்த ஃபர்ஸ்ட் பிகினிங்ல அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த டைம்ல இருக்கிற அந்த பாசம், அந்த இது ஸ்லோவா அது கம்மியாகி வரும்போது தான் இந்த மாதிரி குத்தி காட்டுறது. நாம பண்றது நமக்கு தெரியாது, ஆனா அவங்க பண்றது. ஆமா, நான் சைக்கோ மாறிட்டா, நான் சைக்கோ மாறிடுறேன், விஷத்தை வச்சு கொண்டுடுறேன் எல்லாரையும் இப்படி. நான் நிறைய சீனை சும்மா இப்படி சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 785 ஹஸ்பண்ட்ஸை கொண்டு இருக்காங்க இந்தியால இந்த 5 வருஷத்துக்குள்ள. அப்புறம் இப்படியே என்ன பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன் பாக்குற, உனக்கு இது இல்ல, நீ இது கம்ப்ளீட் பண்ணு, அது அப்புறம் தான் நான் பேசுவேன்னு சொன்னாங்க. என்ன புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. 30,000 பொண்ணுங்க 5 வருஷத்துல டெய்லியா சாப்பிடுறாங்கன்ற மாதிரி. இது 30,000 பொண்ணுங்க இந்தியாவில சாப்பிடுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு கேட்கணும். அதுக்காக நான் அப்போ பேசலன்ற மாதிரி. புரிஞ்சிச்சா? சோ அதுல ஏதாவது பேசினேன்னா நான் திருப்பி ஃபெமினிசம் மாதிரி ஏதோ ஒண்ணு பேசி இது பண்ணுவேன்னு சொல்லி அது ஃபுல்லா நீ பேசு. அப்புறம் அந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்காரு அவரு, நம்மள ட்ராப்ல போடுவா. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் டிப்ரெசிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. கமெண்ட்ல கீழே போடுறவங்களுக்கு யாருக்காது இந்த மாதிரி நடக்குதுன்னு சாரி, ஐம் சோ சாரி அவங்களுக்காக. ஏன்னா டாக்ஸிக்கான ஒய்ஃப் இருக்காங்க, டாக்ஸிக்கான ஹஸ்பண்ட்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே பர்ஃபெக்ட் இல்லைல்ல. ஒருத்தருக்கு ஒரு இன்செக்யூரிட்டிஸ். எனக்கு ஒரு டைப் இன்செக்யூரிட்டின்னா நிறைய வேற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கே. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஃபன்னியா அவங்க வந்து அந்த விஷயத்த கன்வே பண்ணியிருக்காங்க. கரெக்ட், அது நாம நினைச்சு பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா எல்லாருமே அட் த எண்டு நம்ம ஒரு பர்பஸுக்காக தான் கஷ்டப்படுறோம். ஒன்று வந்து ஃபேமிலி, குழந்தைக்காக, இல்லைன்னா நம்ம ஒரு வாழ்க்கை வாழறதுக்காக. ஸோ நாம் அந்த கஷ்டம் இன்னொரு ஆள் படும்போது அவங்க கஷ்டம் புரிஞ்சுக்கினாவே நிறைய பிரச்சனை நம்ம சாஃப்டன் பண்ணிக்கலாம். இல்லை ஈகோ முன்னாடி வந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். நான் இவ்வளோ பண்ணுறேன், நீ ஏன் பண்ண மாட்டேங்க. அந்த இது நான் அந்த கொரியன் இதுல அந்த சீரீஸ்ல அந்த பையனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டு இது பண்ணுவான்ல, எக்ஸாம் எழுத வைக்கிறான் அந்த அம்மா. அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இவன் அந்த அட்மிட் ஆகி அந்த பையன் எக்ஸாம் எழுதலன்னு சொல்ல வரைக்கும் அந்த அம்மாவோட தியாகம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்குது. இந்த பையன் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கான் அது கண்டுக்கல, அது மைண்ட் ஓடல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஈகோ முன்னாடி வந்துச்சுன்னா நமக்கு யாரு கஷ்டம் தெரியாது, நம்ம கஷ்டம் மட்டும் தான் நமக்கு கண் முன்னாடி தெரியும். ஈகோ மாத்தி வச்சாவே மாட்டாங்க, ப்ராடா திங்க் பண்ண மாட்டாங்க. ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்களோட ஃபீலிங் புரிஞ்சுக்கணும். அது தெரியல என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டா ஈஸி ஆயிடுமே எல்லாரும் ஃபேமிலி லைஃப்பும். ஓகே, நல்லா இருந்துச்சு கோபி சுதாகா. நல்லா ஓகே, very good, very good, very good. see you, bye. Okay, bye.